நீங்க ஒண்ணு இத பயமுறுத்துற மாதிரிலாம் பண்ணலையா? பிஎம்ஓலேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. கடந்த 65 வருஷமா ஹிந்துஸ் 7% குறைஞ்சிட்டாங்க, முஸ்லிம்ஸ் 44% அதிகமாயிட்டாங்க. இந்தியாக்குள்ள இந்துஸ் 8% குறைஞ்சிருக்காங்க. முஸ்லிமோட ஜனத்தொகை பல மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனா பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் இதுக்கு ரிவர்ஸா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இங்க இருந்த குறைவான முஸ்லிம் தொகை ரொம்ப வேகமா வளர்ந்தாங்க. அவங்களோட ஜனத்தொகை 3-4 மடங்கு அதிகமாயிருக்கு. இந்துஸோட ஜனத்தொகை குறைஞ்சிருக்கு. ஆனா பாகிஸ்தான் பங்களாதேஷோட நிலைமை என்ன? அங்க ஹிந்துஸோட ஜனத்தொகை ரொம்பவே வேகமா குறைஞ்சிருக்கு. பங்களாதேஷ்ல இந்துஸ் 20-22% இருந்தாங்க, இன்னைக்கு வெறும் 7% தான் இருக்காங்க. பாகிஸ்தான்ல ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதோட இவங்க ஷரியத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க இந்த முல்லாக்களோட ஆட்சியெல்லாம் இந்தியாவில் நடக்கிற வரைக்கும், அது வரைக்கும் இந்த நாடு வளர்ச்சி அடையவே முடியாது. இதை நம்ம நிறுத்தியே ஆகணும். இப்போ நீங்களே பாருங்க, ஒருவேளை அந்த கஷ்டப்படுற மக்களுக்காக பாரதிய ஜனதா பார்ட்டி மோடிஜியோட தலைமையில சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. இதனால இந்தியாவோட எந்த சிட்டிசனும் பாதிக்கப்படக்கூடாது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் கஷ்டப்படுற ஹிந்துஸ் இருக்காங்க. பௌத்தர்கள், ஜெயின்கள், சிக்ஸ்கள், அது மட்டும் இல்லாம கிறிஸ்டியன், பார்சி, இந்த எல்லா கஷ்டப்படுற மக்களும் ஆப்கானிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். இவங்க எல்லாருக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போன்னு வாக்கு கொடுத்துருக்கோம். அதை இவங்க இங்கிருந்து இந்தியாக்குள்ள எதிர்க்கிறாங்க. பல மாதங்களா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, பல மாதங்களா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, பல பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, பல இடங்கள்ல தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலியமா என்ன தெரிய வருது? இது மூலியமா இவங்களுக்கு மனித நேயத்து மேல கிடையாது, இவங்களுக்கு நாடு மேல கிடையாது, அவங்க மதத்தின் மேலதான் அவங்களுக்கு நிறைய அன்பு இருக்கு. அதோட இந்த மதத்தை, நாட்டோட உயரத்துல இந்த மதத்தை மட்டும்தான் வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா புது இந்தியா எப்பவுமே இதை ஏத்துக்காது.